ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ, ஒரு லாங் லென்த் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு மூவி பற்றின நான் பார்த்த ஒரு மூவி பற்றின ஒரு வீடியோ தான். அண்ட் நானும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். சில விஷயங்களை வந்து நம்ம மூவி பற்றின விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினப்பேன். பட் அதுக்கான டைம்ங்கிறது கிடைக்கவே இல்லை. பட் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நான் சொல்லிடுறேன். அண்ட் இந்த மூவியை நான் பார்த்தது வந்து சோனி லிவ்வில் தான். சோனி லிவ் பிளாட்ஃபார்ம்காரங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எடுக்கிற எல்லா கண்டென்ட்டுமே அப்படி முத்தாக இருக்குது. அது எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜ்லேயுமே அவங்க எடுக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஆனால் அது பெருசாக வந்து யாருக்குமே வந்து தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது சோனி லிவ்வில் நம்ம தமிழ் படம் ஒன்று திட்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஒர்த் டு வாட்ச் அந்த மூவி. ஸோ அதை பற்றி நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு மலையாளம் ஆக்டர், அவரோட மூவி தான் பேசில் ஜோசப் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பார்க்குறதுக்கு அப்படியே த காய் டு த நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருப்பார். அவரோட மூவியோட கேரக்டர்ஸ் வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் இப்படி தானே யோசிக்கிறோம், இந்த இடத்துல நம்மளும் இருந்திருந்தால் இப்படி தானே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 பர்சனாலிட்டி கொண்ட ஒரு ஆள் தான். ஸோ இந்த படத்துக்கு ரொம்பவே ஆப்டாக நடிச்சிருப்பார். அண்ட் என்ன படம் அப்படின்னா, அது படம் பேர் கூட எனக்கு கரெக்டாக சொல்ல வரல, ஏன்னா அது மலையாளத்தில் இருக்கிறனால சொல்கிறேன். பரவின் கோடு ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கள்ளுக்கடையில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மர்டரை பற்றின ஒரு விஷயம். அண்ட் இதில் வந்து மெயின் லீட் ரோல் யாருன்னா, ஒன்று பேசில் ஜோசப், இன்னொன்று நம்ம ஷௌபீர். யாருன்னா, இந்த மோனிகாவில் வந்து சும்மா மாஸ் வைப் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஷஸ் தான். ஸோ அந்த ஒரு மர்டரை வந்து எப்படி நடந்துச்சு, அதை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதை மறைக்கிறதுக்காக இவர் என்னென்னலாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து படத்தோடைய ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அண்ட் செகண்டரி வந்து யூஸ்வலாக இந்த படம் வந்து எல்லா மலையாள மூவி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இவராக இருக்குமோ, ஒருவேளை அவராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஸ்பார்க் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ இட்ஸ் பிஞ்ச் ஒர்த்தி டு வாட்ச். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அண்ட் இந்த வருஷம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நானும் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சி பார்த்த ஒரு படம். அண்ட் பார்த்துட்டு அதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு எனக்கும் வந்து தோணுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு பார்க்குற படங்கள் எல்லாமே கொஞ்சம் செட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு 1-2 படங்கள் தான் கொஞ்சம் நல்லா ஹைப்பாகி வந்துட்டுருக்குது. ஸோ தேட்டர்ஸ்லேயுமே கொஞ்சம் வந்து இந்த ரீரிலீஸ் மூவி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பரவின் கோடு ஷாப் கண்டிப்பாக பாருங்கள். சோனி லிவ் பாருங்கள். அண்ட் சோனி லிவ்வில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ப்ரொமோஷன் கிடையாது, ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய சேனலும் கிடையாது. கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய எல்லா கண்டென்ட்ஸுமே நல்லாயிருக்கும். இனி அடுத்தடுத்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.